இங்கே பாருங்க, தாய்லாண்டில் ஓப்பனாக இந்த லும்பினி பார்க்கில் தான் நம்ம இந்த காட்சியை பார்க்குறோம். அப்படியே ஓப்பனாகவே இருக்குங்க. நான் இன்னும் ஜூவில் இருந்துலாம் காட்டல இதில். இங்கே பாருங்கள், பக்கத்தில் ஆளுங்கள் ஓடித்தான் இருக்காங்க. ஆட்கள்லாம் யாரும் அதை கண்டுக்கல. அது பாட்டு வந்து விளையாடிக்கிட்டு இருக்குது. யாரும் வந்து தொந்தரவு பண்ணல. குப்பை தொட்டிக்கு பக்கத்துலேயே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. ஏதோ பண்ணி குட்டி மீற மாரி ஆச்சரியமாக இருக்குது. இங்கே பாருங்க, எவ்வளோ பிடிச்சி பாருங்க. மானிட்டர் லிசர்டு பாருங்க, மொல்ல நவுண்டு வருது. நகம்லாம் பாருங்க, எவ்வளோ பெரிய நகம் பாருங்க. சீ த நெயில். இங்கே பாருங்க, மங்குஸ்தான் பழம் தாய்லாண்டில் இருந்தே ஃப்ரெஷ்ஷாக பாருங்க. பார்க்லேயே இப்படி உட்காந்துட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க. ரெட்டாக அது கான்ட்ராஸ்டாக ஒயிட் கலரு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. பூண்டு மாரி தெரியுதுங்களா, அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அட்டகாசமான ஸ்மெல்லு, ஃப்ளேவர் இருங்க, நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். எக்கி இங்கே பாருங்க, ஒரே பீஸு கரையுதுங்க. அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோ அப்படியே கான்சன்ட்ரேட்டடாக ஒரு ஜூஸ் சாப்பிட்றோம். எந்த ஜூஸ்ன்னு சொல்ல முடியல. அவ்வளோ கேரக்டரிஸ்டிக்கான இதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. என்னால் சொல்லவே முடியல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்க, இந்த பாருங்க சாராட்டம் பாருங்க, எவ்வளோ பெருசு. இதுலாம் கல்யாணத்துக்குலாம் போகும்போது வேனில் அள்ளி போட்டு போவாங்களே, அதுமாரி 20 பாட்டு போட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் 20 பாட்டு பே பண்ணுறாங்க போல். சாராட்டம் மாரி இது ஷேர் வேன் எவ்வளோ பெருசு பாருங்க. செம்ம கான்செப்ட்டு. தாய்லாண்டில் தான் இதெல்லாம் நடக்குது பார்த்துக்கோங்க. அடிபட்டுச்சுன்னா பேண்டேஜ் போடுறது, இந்த லிக்விடை மேலே தடவி விட்டாங்கன்னா சரியாயிடும்ன்றாங்க. பேண்டேஜ்லாம் கிடையாது, வெறும் லிக்விடு. தாய்லாண்டில் தான் இதை பார்த்தேன். ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பாருங்க. 209 தாய்லாந்து பாட்டுக்கு. அப்புறம் வந்து இது வந்து குவிக் வைப்பு. கைரேகெல்லாம் இருக்கும் கண்ணாடியில் துடைக்கும் போது, அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கா. வெரி வித்தியாசமான பொருட்கள்லாம் இருக்குது. இங்கே தான் பின் கவுண்டரு. இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து வெளில போய்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, பால் கொழுக்கட்டை தான் இங்கே இருக்கிறது. பார்த்தீங்கன்னா தெரியும், க்ரீன் கலரில் இருக்காங்க தாய்லாண்டில். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு செர்ரி ஃப்ளேவரில் ஒரு ஜெல்லி ஒன்று வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் இது ரொங்கான்ற ஒரு ஃப்ரூட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் இது வந்து நுங்கு, சின்ன சைஸ் நுங்குங்க. ஒரிஜினலாகவே இங்கே வந்து சின்ன சைஸ் நுங்கு இருக்குது. பாம்பு போட்டு பாருங்கள். இதுதான் நம்ம இந்த டிசர்ட் மாதிரி இங்கே பண்ணி தராங்க. இதுதான் ட்ரெடிஷ்னல் தாய்லாண்டோட டிசர்ட்டு. பாருங்கள், ஸ்வீட்டு சூப்பராக இருக்குது. அருமை. பார்த்துங்க, தாய்லாண்டில் தான் இருக்கும். இங்கே பாருங்க, தாய்லாண்டில்
சின்னது பாருங்க, பாம் ஃப்ரூட்டுன்றாங்க இந்த ஊரில். தாய்லாண்டில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது ஐஸ்கிரீம் ஒன்று சேர்த்து சாப்பிட்றாங்க, அருமையாக இருக்குது. வந்த முதல் நாள்லேருந்து நம்ம இதான் சாப்பிட்றோம். செம்மையாக இருக்குங்க, அடிச்சிக்க முடியாது.